தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கிருபை, கிரேஸ் என்பதுதான். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக ஆனதின் முதல் காரணமே கிருபைதான், மாற்று கருத்து இல்லை. கிருபை என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, கிருபை என்பது அதை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற நிலையில் உள்ள ஒருவருக்கு எந்த ஒரு நிபந்தனையுமின்றி கொடுப்பதே கிருபை என்பதின் பொருளாக இருக்கிறது. வெப்ஸ்டர் என்கிற வேத பண்டிதர் கிருபையை குறித்து இவ்விதமாக வரையறுத்து கூறியிருக்கிறார். மனிதர்களிடம் தேவன் காட்டுகிற தகுதி எதிர்பாராத அன்பு மற்றும் தயவு என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தகுதியற்ற மனிதர்களுக்கு தேவன் காட்டுகிற அன்பு மற்றும் தயவே கிருபை என்று வெப்ஸ்டர் என்கிற வேத பண்டிதர் சொல்லியிருக்கிறார். சரி பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட கிருபையை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கின்றோம். முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து அதிகமாக நாம் வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். ஆகிலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை வேதாகமத்தில் இரு விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபை இரண்டு வகைப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன இரண்டு வகைகள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது கிருபை பொதுவான கிருபை, அல்லது தமிழிலே தெளிவாக நாம் சொல்வோமாகில் பொதுவான அருளிரக்கம் என்று சொல்லலாம். காமன் கிரேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். இரண்டாவதான கிருபை என்னவென்று பார்க்கும் பொழுது, விசேஷித்த கிருபை அல்லது விசேஷித்த அருளிரக்கம் என்று சொல்லலாம். ஸ்பெஷல் கிரேஸ் என்று என்ன செய்யலாம், ஆங்கிலத்திலே சொல்லலாம். ஆகவே நம்முடைய வேதாகமத்தில் கிருபை இரண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பொதுவான கிருபை அல்லது பொதுவான அருளிரக்கம், இரண்டாவது விசேஷித்த கிருபை அல்லது விசேஷித்த அருளிரக்கம். இதற்கு வசன ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் கண்டிப்பாக அநேக வசன ஆதாரங்கள் காணப்படுகின்றன. முதலாவதான பொதுவான கிருபையை குறித்து அதற்கான வசன ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 14:17 இதை குறித்து வாசிக்கின்றோம். அங்கே என்ன வாசிக்கின்றோம்? அனைவருக்கும் செழிப்பை தேவன் கொடுக்கின்றார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட நமக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அவர் செழிப்புள்ள காலங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் என்பதை அங்கே வாசிக்கிறோம். இது பொதுவான கிருபையின்படி தேவன் செய்கின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. அடுத்ததாக மத்தேயு 6:25-32 இதிலே பறவைகளுக்கு அவர் உணவளிப்பதையும் மலர்களுக்கு அவர் உடுத்துவிப்பதை பார்க்கிறோம். இதுவும் கூட பொதுவான கிருபையில் உள்ளடங்குகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக லூக்கா 6:35 அதிலே நன்றி இல்லாத துரோகிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு கூட அவர் நன்மையை செய்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் அவர் துரோகிகளுக்கும் தம்மை அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறார்? இந்த பொதுவான கிருபையின் அடிப்படையில் அவர் நன்மையை செய்கிறார். அடுத்ததாக மத்தேயு 5:45 பாவியின் நிலத்திற்கும் அவர் என்ன செய்கிறார்? மழையை பெய்விக்கிறார். அது மட்டுமல்ல, பாவிகளுக்கும் சூரியன் என்ன செய்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. இது பொதுவான கிருபையின் அடிப்படையில் நிகழ்கின்ற, தேவன் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:10 அங்கே எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகர், தேவன் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார், மீட்பராய் இருக்கிறார் என்கிற சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கூட பொதுவான கிருபையின் படியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் செழிப்புள்ள காலங்களையும் நன்மையையும், பறவைகளுக்கு உணவையும் மலர்களுக்கு உடையையும், அதே போல நன்றி இல்லாத தேவனை அறியாத துரோகிகளுக்கும் நன்மை, அடுத்ததாக பாவியின் நிலத்திற்கு மழை, சூரிய வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகர். இவை அனைத்தும் தேவனுடைய
பொதுவான கிருபையின்படி கொடுக்கப்படுகின்ற காரியங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இரண்டாவதான விசேஷித்த கிருபை அல்லது விசேஷித்த அருளிரக்கம், ஸ்பெஷல் கிரேஸ். இது எல்லா மனிதர்களுக்குமானது அல்ல, மாறாக விசுவாசிகளான உங்களுக்கும் எனக்குமானது, திருச்சபையாகிய நமக்கானதாய் காணப்படுகிறது. அப்படியாக 1 தீமோத்தேயு 4:10 நாம் வாசிப்பது என்னவெனில், விசேஷமாக தேவன் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இரட்சகராய் இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான கிருபையின்படி அவர் இரட்சகர் தான், உண்மைதான். ஆகிலும் விசேஷமாக விசுவாசிகளான நமக்கு அவர் சிறப்பான விதத்திலே இரட்சகர். நம்மை பாவத்திலிருந்து மன்னித்து ரட்சித்திருக்கிறார், இப்பொழுது ரட்சித்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்திலே நம்மை முற்றுமாய் இவ்வுலகத்திலிருந்தே ரட்சிப்பார். ஆகவே விசுவாசிகளான நமக்கு தேவன் விசேஷித்த கிருபையின்படி இரட்சகராக, விசேஷ விதத்தில் இரட்சகராக காணப்படுகிறார். அடுத்ததாக சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நன்மை என்று சொல்லும் பொழுது விசேஷமான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதாவது சரியாக சொன்னால் ஒரு கூடுதலான பணத்தொகையை, காசோடையை கொடுப்பதாக இந்த நன்மை என்ன செய்யப்படுகிறது, இவ்விடத்திலே சித்தரிக்கப்படுகிறது. அதாவது சில வேளைகளில் தேவன் சில நபர்கள் அல்லது சில நேரங்களில் விசுவாசிகளான நமக்கு தேவைக்கு அதிகமாக நேர்மையான வழியில் தேவன் நன்மைகளை, செழிப்பை, வசதியை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அதுதான் இந்த இடத்தில் நன்மையை வழங்காதிரார், நன்மையை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே விசுவாசிகளான நமக்கு சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் தேவன் கூடுதலான நன்மைகளை இந்த விசேஷித்த கிருபையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 9:8-10. இது இந்த வசனத்தின் அல்லது இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, 2வது வசனமாகிய சங்கீதம் 84:11 நாம் பார்த்தது போல, தேவன் கூடுதலான நன்மையை நமக்கு வழங்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவ மகிமைக்காக அதை பயன்படுத்தும் போது தேவன் எல்லா கிருபையையும், அதாவது எல்லா உதவிகளையும் ஏராளமாக நமக்கு ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த கருத்தை தான் இந்த 2 கொரிந்தியர் 9:8-10 வரையிலான வசனங்கள் விளக்குகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, எல்லா கிருபையையும், அதாவது எல்லா உதவிகளையும் தேவன் நமக்கு ஏராளமாக ஏற்படுத்தக்கூடியவராக, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இது விசுவாசிகளான நமக்கே உரிய விசேஷமான கிருபையாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவன் நமக்கு விசேஷித்த விதத்தில் இரட்சகர், கூடுதலான நன்மைகளை கொடுக்கிறவர், எல்லா உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் என்பது மட்டுமல்ல சிறப்பான அல்லது விசேஷித்த கிருபை அருளிரக்கம் என்பது. மாறாக எபிரேயர் 12:2-6, எபிரேயர் 12:11, பிலிப்பியர் 4:11-12, பிலிப்பியர் 1:12-14 இந்த வசனங்களின் அடிப்படையில் சிற்றைகள், குறைவுகள், பாடுகளும் கூட விசுவாசிகளுக்கு தேவனுடைய விசேஷித்த கிருபையின்படி கிடைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன. ஆகவே விசேஷித்த கிருபை என்று சொல்லும் பொழுது ஏதோ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இந்த விசேஷித்த கிருபையில், விசேஷித்த அருளிரக்கத்தில் நமக்கு சிற்றைகளும் வரலாம், குறைவுகளும் ஏற்படலாம், பாடுகளும் வரலாம். இது அனைத்துமே நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இவ்வுலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான கிருபையையும் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்திலே
உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த கிருபையை அளித்திருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபையை எண்ணி, அந்த ஈடு இணையற்ற கிருபையை எண்ணி, ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாத தகுதியற்ற நமக்கு அவர் கொடுத்த அந்த கிருபையை எண்ணி விசேஷமாக அந்த விசேஷித்த கிருபைக்காக அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படட்டும்.